வணக்கம். என் பேர் அபிநயா முருகன். என் சொந்த ஊர் வந்து திருச்சி. என் அக்காவும் மாமாவும் அமெரிக்கால மிசிசிப்பில இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து குழந்தைய வந்து சிபிஎஸ் கஸ்டடிக்கு போயிடுச்சு. குழந்தை சைல்ட் ப்ரொடெக்ஷன் போயிடுச்சு குழந்தை. நான் இங்க இருந்து குழந்தைய மீட்க போறதுக்குள்ள இன்னொருத்தங்க வந்து குழந்தை வந்து இன்னொருத்தங்க கைக்கு கஸ்டடி போயிடுச்சு. நான் போனோன்னே என்கிட்ட குழந்தைய கொடுக்கல. குழந்தைய பார்க்கவும் இல்லை கவர்மெண்ட்டும். நான் எங்க அப்பா மாமா இறந்த அன்னைக்கு தான் நான் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கினேன். பாஸ்போர்ட் வாங்கி அப்புறம் விசா எடுத்துட்டு நான் யூஎஸ் போனேன். யூஎஸ் போனோம். எனக்கு தங்கறதுக்கு கூட இடம் கிடையாது. என்னை வந்து பொண்ணு மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல சேர்ந்த டாக்டர் சுவாமியும் மிஸ் மிஸ் கலா சுவாமியும் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணி யூஎஸ்ல என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். சமயத்துல தமிழ்நாடு என்ஆர்டி வெல்ஃபேர் வந்து நான் அங்க இருந்து நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும், ஹோம் ஸ்டடி வேணும், நான் என்ன வேணும் என்ன கேட்கறனோ அது எல்லாமே எனக்கு வந்து கால நேரம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சார் வந்து யூஎஸ்க்கு நேர்ல நான் இருக்க இடத்துக்கே வந்து அங்க இருக்க தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்க தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்காங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியாது. நான் நினைச்சேன் போனோன்னு குழந்தைய கொடுத்துருவாங்க, வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க சிக்கல் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சட்ட போராட்டத்தை கையில எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. 2 வருஷமா அங்க இருந்தீங்க. அங்க வீடு ஸ்டே பண்றதுக்கு லாங்குவேஜ் இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்? எல்லாமே எங்க அப்பா அம்மா அப்பா தான் உதவி பண்ணாங்க. எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் செல் பண்ணி தான் அங்க கேஸ் நடத்த வேண்டியதா இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணணும். என் சித்தப்பா ஹெல்ப் பண்ணாரு. அவங்க எல்லாம் தான் ஆரம்பத்துல என்ன மாதிரியான வழக்கு, என்ன மாதிரியான விவாதங்கள், என்ன மாதிரியான கனவு வச்சிருக்கீங்க குழந்தைய வளர்க்குறது? குழந்தைய நல்ல சிட்டிசனா வளர்க்கணும், நல்ல ஒரு பொறுப்பான பையனா வளர்க்கணும். அவ்வளவு. உங்ககிட்ட எந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு. என் அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்காரு அவரு. அது இவங்க என்ன பேரு? அவர் பேர் விஸ்ருத் மிலன். அவங்க வச்ச பேர் தானே அது? அவங்க வச்ச பேரு. நீங்க அதே பேர்ல கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களா என்ன? அதுவுமே அவங்க அந்த இன்னொரு பேரை கூட மாத்தணும்னு முயற்சி பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்க நான் வந்து நான் அதே பேர் தான், எங்க அக்கா மாமா வச்ச பேர் இல்லையா, நான் அதே தான் கண்டினியூ. உங்க அக்கா மாமா இப்ப இல்ல, அவங்களுக்கு பதிலா இவங்க மட்டும் இருக்காரு. நீங்க அதை என்ன மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு இருக்கு இந்த ஃபீல்? அவங்களை காப்பாத்தாம விட்டுட்டோம், இவனையாவது காப்பாத்திட்டு வந்துட்டோம். என் பேர் அபிநயா முருகன்.